அடிக்கானல். இதுல பிரச்சனை என்ன, மெயின் பிரச்சனை என்ன இதுல? இது உண்மாவே எனக்கு இதை கேட்க இந்த மனுஷன் இருக்கானே கேடுகட்ட கலிசரை இவனை பாரு. இவன் நிலம் என்று சண்டை பிடிக்கும், மதம் என்று சண்டை பிடிக்கும். இடையால இவன் இத்தனை உசிரை கொலை செய்யறானே. நான் பார்த்த மச்சான், இந்த இந்த 2023 2025க்குள்ள 65,000க்கு மேற்பட்ட மனுஷன் செத்து போயிட்டான் அந்த இடத்துல, ஏய், காசால என்ன மட்டும். கணக்குடா இது? என்ன கணக்குடா இது? இது இதை நீ கேட்ட உடனே எனக்கு திமித்து போயிட்டேன் நான். இது ஏய், 65,000ங்கிற கொரோனா வஞ்சா அடிக்கிறடா. இவனால் நான் இவன் அடிக்கிற அடி வந்து பச்சை புல்லன்னும் பார்க்காம அடிக்கானல்ரா. அவனால் அடிக்கிறவனுக்கு மனசுல ஈரம் இருக்கா என்ன இருக்கு ஒன்றும் பழங்குது இல்ல. நான் இந்த அப்படி அடி டேட்டாவை அடிக்கானா? பார்த்தேன்டுச்சுன்னா, இதுல இந்த 65,000 தானே, இதுல 44% புள்ளேல்றா, பச்சை குழந்தை புள்ளை. குழந்தை புள்ளைகள்ரா. இப்போ நம்மளே நாளுக்கு நாள் வீடியோ எல்லாம் பார்க்க தானே. அதால் அந்த எஃபெக்டான புள்ளைகள் எவ்வளோ இருக்கி, அந்த சின்ன பிறந்த புள்ளைகள் வரியடா சாகுது. அதான் சொல்றேன். இப்ப இது நீ பார்த்தேன்னு சொன்னா, எப்படி இது எப்படி இவனை செய்யறானுங்கிற விலங்குல எல்லாத்துக்கும் உங்களோட மக்கள் சின்ன காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் ஆ காரணம் என்னடா, இந்த ஹமாஷின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கான். அவனுகள் டெரரிஸ்ட் இந்த இஸ்ரேல்காரன் சொல்றேன். இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கியா? ஓ, இவனெல்லாம் கேள்விப்பட்டோன்னு சொன்னா, நான் எப்படி கேள்விப்பட்டேன்னா, பலஸ்தீனில் வந்து இவனல் ஒன் டைம் எலெக்ஷன் கேட்டு அதில் வின் பண்ணி அப்படி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல என்ன ஆனால் பாடிண்டா, பலஸ்தீன் இப்போ இதில் ஒரு நாடு இல்லை, இஸ்ரேல் இதில் ஒரு நாடு இதில் இல்லை. இதில் பிரச்சனை என்ன? முதல் இதில் பேஸ் என்ன? இதில் ஆக இது இது ஆக இத இம்மான பேஸ் என்ன? முதல்ல இருந்து தொடங்கினா இந்த 1917 இருந்து, இந்த 17க்கு முதல் தான் இந்த இடம் அமைதியா இருந்திருக்கு. 17க்கு முதல் இந்த இடம் யார்கிட்டா, ஒட்டோமன் துருக்கி எம்பையர் கீழே இருந்திருக்கு. சரியா? இங்க வந்துட்டு கூட ஓகே, பேர் அரபுக்கார், ஓகே, கொஞ்சமா ஜூயிஷ்கார் இருந்திருக்கான். ஜூயிஷ் மக்கள், இந்த ஜாயனிஸ்ட் இல்ல, ஜூயிஷ். இவன் ஜூ எல்லாம் அப்போ ஜூயிஸ் வந்து கிறிஸ்டியனும் அவங்களும் வேற வேறண்ணா? ஓ, ஜூயிஷ்ண்டா அவங்க வந்துட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு முதல்ல இருந்தாங்க. அவன் இந்த ஓகே. மோசஸ், அந்த தண்ணிய பொழந்து கேள்விப்பட்டு பை, தண்ணிய பொழந்து ஓம் ஓம் படைய ஓம் கூட்டிட்டு ஓம் போன அவரை போல இதில் நாங்கள். இவங்கட முஸ்லீம்ட ஹிஸ்ட்ரியில் இருக்கிறதுண்ணா. இது அப்ரஹாமிக் ரிலிஜன். பகடின்னு தெரியுமா ஓகே, உனக்கு? இந்த ஓகே. அரபுக்காரன், இந்த ஜூயிஷ், இந்த கிறிஸ்டியன் எல்லாருக்கும் ஒரு கடவுள் தான். அதான் ஜோக். கடவுள் உண்டு தான். இது யாரு இவன் மெசேஜை கொண்டு ஆ ம் வந்துங்கிறது நம்மள்ட மக்கள் ஆள் அடிச்சுக்கிறான். ஆள் ஒரு ஆள் தான். பட் இவனல் வேற வேறையான புரிதல் வச்சிருக்கானல். இல்ல என்னன்னு சொன்னா, ம் ஆளும் எப்ராஹிமிக் ரிலிஜன் என்று சொல்ற. இப்ராஹிம் ஆ நபி என்று இந்த முஸ்லிமாக சொல்லுவா, ஆப்ரஹாம் என்று சொல்லுவாங்க மத்தார்கள். இப்படிவாரு இந்த ஓகே, ஏப்ரஹாமிக் சந்ததியினரால வந்த இந்த ரிலிஜன் எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தன் தான். சரியா? ஓகே. ஆனா ஓ மெசேஜை யாரு கடைசியா கொண்டு வந்தங்கிறது நம்மளுக்கு அடிப்படை. இந்த ஆ ஜூயிஷ்காரன் ரைட். சொல்றான், மெசேஜை கடைசியா கொண்டு வந்த மூசஸ். அவருக்கு பிறகு இருக்கிறவ யாரும் இன்னும் வரல, ஒபிஷியலா வெயிட் வரல. பண்றோம் நாங்கன்னு சொல்றான். ஓகே. கிறிஸ்டியன் சொல்றான், அவருக்கு பிறகு இருந்தவர் வந்துட்டாரு, அவர் தான் கடைசி, அவர் தான் அவர்தான் ஜீசஸ். ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, சில ஓகே. கிறிஸ்டியானிட்டியாக்கள் அதை இன்டர்பிரிட்டேஷன்ல ஜீசஸ் ஆ ஒரு கடவுளாவோ, ஜீசஸ் கடவுளோட மகனாவோ பார்க்காங்க. பட் ஒரிஜினல் இன்டர்பிரிட்டேஷன் படி அவர் ஒரு தூதுவர், ப்ரொஃபட். ஓகே. இங்கே முஸ்லீமாக்கள் அடுத்ததுதான் இந்த வந்து முஸ்லிமாக்கள். ஆ, அவனே இவங்க சொன்னா இவங்க ப்ரொஃபட். ரெண்டு பேரும் இருந்தான், இவங்களுக்கு பிறகு வரால் தான் கடைசி ப்ரொஃபட், அவர் வந்துட்டாரு அப்படி சொல்றாங்க. இதான் இதுல பகுதி. ஆ ஓகே. இப்போ இப்ப சரி, இவன் இந்த கன்செப்ட் ஓகே, இதில் ஓகே. இப்போ இவனுக்கு வந்து இவனுக்கு ஒரு பிரச்சனை பேசிருக்கு தானே. இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆன? இதுக்கும் இந்த ரிலிஜனுக்கும் இந்த காஷா வெஸ்ட் பேங்க் பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? இது எங்க ஸ்டார்ட் ஆகுண்டா, 1917 உலக யுத்தம் நடக்குது முதலாவது. அதுல ஓகே, அந்த யுத்தம்லாம் நடந்து, யுத்தம்ங்கிறது எல்லா இடத்துக்கும் நடந்து அது முடிஞ்சு இந்த ஒட்டோமன் எம்பையருக்குள்ள இருந்த எல்லாம் வந்துட்டு இவனை பிரிச்சுக்கிறான். வெண்ட நாட்டுக்காரன் பிரிச்சுக்கு வந்தானே, பங்கு வந்தானே. ஓ அந்த வகையில ஓ பிரிட்டிஷ்காரன் எடுக்கான் இந்த பங்கு வட்டத்தை. ஓகே, சரியா? பிரிட்டிஷ்காரன் எடுத்து அந்த இடத்தை வச்சிருக்கான் 1917 இருந்து. 17க்கு ஓகே, பிறகு 2ஆம் உலக யுத்தம் நடக்குது.
ரெண்டாம் உலக ஓகே. யுத்தம் நடந்த உடனே அங்க இப்ப என்ன நம்மளோட குஞ்சுமி, தலை. ஓ. இப்ப இப்ப ஃபெஸ்ட் வேர்ல்ட் வார் நான் ஒரு இங்க கேள்விப்பட்ட மாதிரி எப்படின்னு சொன்னா, ம். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்குதானே, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ், அடுத்த பிரான்ஸ், அடுத்தது பிரிட்டிஷ், இவங்க 3 பேருக்குள்ளேயும் தான் ஒரு கடும் யுத்தம் நடக்குது. அதில் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரன் இந்த இடத்த கைப்பற்றுறதுக்காக, இந்த இவங்க அந்த பலஸ்தீனங்கிற இடத்த கைப்பற்றுறதுக்காக பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், ஃப்ரான்ஸுக்கும் அடுத்தது அரப் கண்ட்ரிஸுக்கும் அடுத்தது பலஸ்தீனுக்கும் இஸ்ரேல்ன்றிருக்கிற அந்த இதுக்கும் வந்து உள்ளால ஒரு டீல் உண்டு. இப்போ நீ இதை மாதிரி செஞ்சாச்சுன்னா உனக்கு ஹாஃப் எனக்கு ஹாஃப் அப்படின்னு சொல்லி 4 பேருக்கும் இப்படி டீல் போட்டு அவன் அதை உள்ள ஒரு கேம் ஒன்று ஆடுறான். இப்படி ஒரு கதை கேள்விப்படு. இது என்ன, இது மித்தா இல்லை என்ன வழக்கம் இது 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 அப்படி இல்ல. எப்படின்னு சொன்னா, முதலாம் உலக யுத்தம் என்று சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கண்ட்ரிக்குள்ள நடக்கும். சரியா? ஓகே. இந்த உலக யுத்தம் இல்ல, முதலாவது உலக யுத்தம் என்னன்னா, அதுல 2 பார்ட்டி இருக்கு. அதுல நான் பெருசா டீப்பா போகல. 2 பார்ட்டி இருக்கு. முதல் பார்ட்டி அலைட் நேஷன் என்று சொல்றேன். அடுத்தது ஓகே. சொல்ற இந்த சென்ட்ரல் பவர்ஸ் என்று சொல்றேன். 2 ஓகே. பார்ட்டி இருக்கு. அதுல முதல் பார்ட்டி ஓகே. என்னன்னா யூகே, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, யுஎஸ், இப்படி வர நாடுகள். சரியா? ஓகே. இதெல்லாம் ஒரு டீம் முதலாவது உலக யுத்தத்துல. அதுல ஓகே. 2வது டீம் என்னன்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஒட்டோமன், பல்கேரியா, இதெல்லாம் 2வது டீம். சரியா? ஓகே. இப்படி 2 டீம் இருக்கு. இந்த 2 டீமும் அடிச்சுக்குது. இதுல எலைட் நேஷன் வெல்லுது. அதாவது யூகே, பிரான்ஸ், ரஷ்யா, இந்த நாடுகள் வெல்லுது. ஓகே. வென்ற உடனே இந்த 2வது டீம்ல இருக்கிற இடத்தையெல்லாம் எடுத்து இவனை பிரிச்சுக்கிறாங்க. இந்த வெண்ட 2வது டீம்ல வாட்டியெல்லாம். இருக்கிற இந்த வெண்ட வாட்டியெல்லாம் 2வது டீம்ல இருந்து அதுல வேற ஒரு நாடு 2வது டீம்ல இருக்கிற இந்த சென்ட்ரல் பவர்ஸ் சொல்ற நாட்டுக்குள்ள இருக்கிறதுலாம் ஒட்டோமன் வருது. அப்ப ஓகே. அது ஒட்டோமன் ஒரு இடத்த எம்பையர். ஒட்டோமன் கிட்டத்தட்ட பெரிய எம்பிஆர். அந்த பெரிய ஓகே. எம்பிஆர இல்ல இந்த வெஸ்ட் பேங்குக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஏரியாவை தான் இவனுகள் எடுத்துக்கிறான். யூகே மெண்டேட்ல வந்துட்டு யூகே அதை எடுத்துக்கிறான். அப்ப ஓகே. யூகேக்கு அவனுக்கு தான் இப்ப இந்த இதாக்கிக்கிறான். நாடு இருக்கு. 1918 இருந்து யூகே தான் அதை வச்சிருக்கான் அந்த இடத்து. ஓகே. இப்ப 1918க்கு பிறகு திரும்ப செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துட்டு அதுவும் இப்படிதான். அதுவும் பெரிய பெரிய கண்ட்ரிஸ் கடையில பெரிய பெரிய இது கடையில நடக்குது. அது எப்ப நடக்குதுன்னா 1939 ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ஓகே. ஈவெண்ட் ஓகே. வந்துட்டு 1939. ஓகே. அதுலயும் 2 இருக்கு. அலைட் நேஷன், எக்ஸிஸ் நேஷன் உண்டு. ஓகே. சரியா? அதுல 2 குரூப் இருக்கு. அதுல ஒரு குரூப் வந்துட்டு இதே யூகே, யுனைடெட் ஸ்டேட், சோவியத் ரஷ்யா, சைனா, இதெல்லாம் ஒரு இடம். அடுத்தது ஓகே. எக்ஸிஸ் நேஷன்ல ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான்லாம். சரியா? ஓகே. இப்ப என்னண்டா, முதலாவது உலக யுத்தத்தோட இந்த ஒட்டோமன் எம்பியாருங்கிறது கடுமையா குறுகி போயிடுது. சரியா? அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி. ஆனா இந்த ஒட்டோமனுக்கிட்ட இருந்த இடம் இருக்குத்தானே, அதை யூகே தான் வச்சிருக்கான். இந்த முதலாவது உலக அவன்கிட்ட யுத்தம் வசம் வச்சுக்கிறேன். முடிஞ்சதுக்கு ஓகே. பிறகு இருந்த அந்த கெப்புக்குள்ள ஜூயிஷும் இருக்காங்க, அரப்ஸும் இருக்காங்க. அந்த இடத்துல நார்மலா இருக்காங்க ஓகே. சாதாரண வகையில. பெரிய ஒரு இது ஒன்றும் இல்ல அந்த இடத்துக்குள்ள. அந்த இப்ப அந்த இடம் அந்த வந்து இப்ப பலஸ்தீனன்னு சொல்ல போற அந்த இடமா? இல்ல, இது சொல்ற வெஸ்ட் பேங்க். அது ஒரு 3 மேஜர் ஏரியாவை சம்பந்தப்பட்ட ஏரியாடா. அது ஒரு இடம் இல்ல. அது ஒரு 3 மேஜர் ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியா. சரியா? காசா ஸ்ட்ரிப், பலஸ்தீன், வெஸ்ட் பெங்கால், அப்படியா? வெஸ்ட் பேங்க், காசா ஸ்ட்ரிப், பலஸ்தீன்ங்கிறது இது என்னண்டா ஜோர்டான் ஓகே. இருக்குதானே, ஜோர்டான் ஆ. அதுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா இது. ஓகே. ஜோர்டான் இந்த ஒவ்வொன்றும் ஒரு போர்டர். இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு போர்டர். சரியா? ஈராக்கு, சிரியாக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற போர்டர். இது மிடில் ஈஸ்டுக்குரிய ஒரு பகுதி. இந்த பகுதியெல்லாம் சரி. முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு. ஜெருசலம் அப்படியான முக்கியமான இடம். இப்ப ஜெருசலம் எல்லாம் வந்துட்டு 2 மத ஆக்களுக்கும் ஒரு புனித தலமா கருதப்படுற இடம். முஸ்லிம் ஆக்களுக்கும் ஒரு புனித தலம், இவங்களுக்கும் ஒரு புனித தலம் கருதப்பட்ட இடம். ஓகே. அப்ப இதனால அந்த இடத்துல இப்ப நார்மலாகவே அது வந்து பலஸ்தீன் தான் ஜெருசலமா மாறுது, அல்ல ஜெருசலம் தான் பலஸ்தீன் எடுக்காங்களா? ஜெருசலம் இருக்கிறது. பலஸ்தீன் என்று ஒரு நாடு இல்லை, இஸ்ரேல் என்று ஒரு நாடு இல்லை. சரியா? இந்த வெஸ்ட் பேங்குக்கு ஓகே. பக்கத்துல இருக்கிற காசா ஸ்ட்ரிப்புக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் தான் இருக்கு. இது இப்படி ஒரு இடம் தான். நாடுகளே இல்லை. நாடு இல்ல. ஓகே. இப்படி ஒரு நாடுகளே இல்ல. வெஸ்ட் பேங்குக்கு பக்கத்துல இருக்கிற ஒட்டோமன் எம்பையர் ஸ்டேட்ஸ் சொல்றேன். ஒட்டோமன் எம்பையர் ஓகே. ஸ்டேட்ஸா இருந்த ஒரே ஒரு ஸ்டேட்ஸ் வந்துட்டு இது 2க்குள்ளேயும் பலஸ்தீன் என்ற ஒரு சரி. ஸ்டேட் இருந்திருக்கு. சரி? அது நாடு இல்ல, ஓகே. ஸ்டேட்.
அந்த ஸ்டேட் வந்துட்டு இருக்கு. சரியா? அந்த ஸ்டேட் வந்துட்டு எங்கன்னா ஜோர்டானுக்கும் டெட் சீக்கும் அந்த ஏரியால இருந்து இந்தியால தெல் அவிவ் என்று சொல்ற காஷா இந்த ஏரியா அங்கால பக்கம் பாருங்க இருக்கு இப்படி ஒரு இடம். ஓகே சரியா? இந்த இடத்துக்குள்ள ஒரு பலஸ்தீன் என்று சொல்ற இந்த ஒரு ஸ்டேட் இருக்கு. சரியா? ஸ்டேட்டுங்கிறது ஒட்டமனைக்குள்ள இருந்த ஸ்டேட். இப்ப ஓகே நீ இப்ப நீ இதை எடுத்தீங்கன்னா இதை பெருசா ஓவராலா பார்க்கும்போது இப்படி ஒரு ஸ்டேட் இப்படி ஒரு மக்கள் அதுக்கு பக்கத்துல ஜெருசலம் இப்படியான நாடு இப்படியான இடங்கள் எல்லாம் இருக்கு எல்லாம். சரியான இது சரி. இப்போ முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ ம். இப்போ நான் அறிஞ்ச வரை எப்படின்னு சொன்னால் பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருக்கு, ஒரு நாடு, ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டேட். ஓகே, அதில் வந்து இவங்க வராங்க யாருன்னு சொன்னால் ஜூவிஸ் வராங்க. ஜூவிஸ் வந்து தஞ்சம் போடுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு இடம் அவங்களுக்குன்ற ஒரு இடம் இல்லை. அப்போ அதனால் அவங்க வந்து பலஸ்தீனுங்கிற ஸ்டேட்டுக்குள்ளேயோ அந்த இடத்துக்குள்ளே வராங்க. வந்தோடனே இந்த மக்கள் வந்து இவங்களுக்கு இடம் கொடுக்காங்க. இடம் கொடுத்தோடனே காலப்போக்கில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க அபகரிச்சு கொள்ளாங்க. இப்போ லைக் தட் எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட்டில் 2 ரூம் 5 ரூம் இருக்குது. அதில் 2 ரூமை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. காலப்போக்கில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 4 ரூம் இவங்க எடுத்துட்டு ஒரு ரூம் தான் உனக்கு நான் வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கான்செப்டுக்கு வந்து இல்ல இருக்கு. சரியா? இப்ப இதுல அப்படி ஒரு என்னண்டா கான்செப்ட். சொல்லு. இப்போ இப்போ இந்த இப்போ என்னன்னு சொன்னால் பலஸ்தீனுக்கு ஜூவிஷங்கிறவங்க வந்தாங்களா இல்லை என்ன கேஸ் அது, அவங்க என்னத்துக்கு வந்த என்ன காரணம், அவங்களுக்கு ஏன் வேற ஒருத்தர் இடம் கொடுக்கல, ஏன் இவங்க இங்கே வந்து பலஸ்தீனுக்கு இப்ப வந்து இதுல ஏன்? என்னண்டா 1939 போறோம். சரியா? 1939 போனா ஓகே செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகணும்னு ஓகே ஹிட்லர் என்ன செய்யறான்டா ஜூயிஸ் எல்லாம் அடிக்கான். யூரோப்ல இருக்கிற ஓகே எல்லா ஜூஸையும் அடிக்கான், கொலை செய்யறான். ஓகே அப்ப இவன் கொலை செஞ்சு மிச்சம் வச்ச ஆட்கள் இருக்காங்கனே இந்த வேர்ல்டு வார் ஓ முடிஞ்சோடனே அவங்கள ஒரு சரி குறிப்பிட்ட ஆட்கள், அவங்க எல்லாரும் இல்ல, சரி. ஜூயிஸ்ங்கிற இப்போ ஆட்கள் வேற. என்னத்துக்கு இப்போ கொஞ்சம் மாரி ஷார்ட்டாக சொல்லு, என்னது ஹிட்லர் ஜூயிஸை கொள்றான் எல்லாரையும்? அது பெரிய ஒரு சம்பவம். அது ஒரு ஹிட்லர்ல சின்ன வயசுல நடந்த பாதிப்புல இருந்து வாரது. நார்மலி வந்துட்டு ஓகே சரி. ஜூயிஷ் அப்போ ஆக்கள் எப்படியாப்பட்டாங்கன்னு சொன்னாரா, ஒரு இடத்துல போயிருந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல ரிசோர்சஸ் எடுத்து இப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இது எல்லா எல்லா வகையான இப்ப ஒரு பொறாமன்னு சொல்லலாம். ஹிட்லர் ஒரு இடத்துல ஆ இருந்த இப்ப நான் ஒரு இடத்துல பூர்வீகமா இருக்கேன். வந்தேறின ஓகே ஒருத்தன் வந்துட்டு என்ன விட பணக்காரனாதான் என்ன வேலை ஆ வாங்குறான்ங்கிற கவலை. ஆ சோ இதான் ரைட். ஓகே ஹிட்லருக்கு வந்த கவலை. சரியா? அப்ப ஓகே. ஹிட்லருக்கு வந்த இப்போ கவலையால ஹிட்லர் என்ன செய்யறான்டா எல்லா ஜூயிஷையும் அழிக்கான். ஆ அவங்க எல்லா இந்த உலக யுத்தம் 1948ல இந்த உலக யுத்தம் முடியுது. அப்ப இந்த ஓகே மிச்சம் இருந்த ஜூயிஷ் யூரோப்ல அவங்க எல்லாரும் அவங்க இப்ப தாக்கப்பட்ட மக்கள் தானே. அப்ப அவங்களுக்கு ஓ ஒரு ஆதங்கம் வருது, எனக்கு ஒரு தனி ஒரு இடம் தேவை. எல்லா ஜூஸும் இல்ல, அதுல ஓகே ஒரு பிரிவினர். ஆ அவங்க தெரியும். ப்ரொமிஸ்ட் லேண்டுங்கிற கன்செப்ட் வருது. அந்த எனக்கு ப்ரொமிஸ்டான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட் எனக்கு தான் வரணும் நினைக்கிறார்கள் தான் இந்த ஜயனிஸ்ட். சரியா? ஜூயிஷ்ல ஒரு ஓகே பிரிவினர். இப்ப இருக்கிற ஓகே ஜூயிஷும் இவங்களே ஆதரிக்கிறல்ல. இப்ப நீங்க யூகேல யூஎஸ்ல எல்லாம் போராட்டம் நடக்குது, ஜயோனிஸ்ட் வேற ஜூஸ் வேற. சரியா? ஓகே ஆனா இந்த ஜயனிஸ்ட் யாருண்டா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி. அப்ப எங்களுக்கான இடம் எங்களுக்கு தேவைங்கிற மாதிரி. அப்ப இந்த ரைட். எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஆட்களுக்கு எப்படியோ யூகேய இந்த அலைட் நேஷன்ஸை ஃபோர்ஸ் பண்ணி அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியா. அதுக்கு உள்ள பல ஓகே மர்மங்கள் இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட ஓகே பல வகையான மர்மங்கள் இருக்கு, பொலிட்டிக்கல் ரீதியான மர்மங்கள் இருக்கு. ஏன்னா சரி. இப்படி ஒரு அந்த சின்ன ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம மைனாரிட்டி போக மக்கள் தேவையில்ல. போக தேவையில்ல. அப்ப இந்த ஆ மைனாரிட்டியான மக்களை ஒரு இடத்த குடியேற்றணும்ங்கிற ஒரு தேவை ஓகே வருது. அவங்களுக்கு ஒரு நாடு கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு ஸ்டேட் கொடுக்கணுங்கிற. அப்ப இந்த ஓகே யூகே காரன் என்ன செய்யறான்டா, அவன்ட கண்ட்ரோல்ல இருந்த இந்த பிரதேசத்து வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்கிற இந்த பிரதேசத்துல கொண்டு போய் அவங்கள இருப்பாட்டான். அப்ப ஓகே அவட அந்த ஏரியாவை டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகுதான் இவங்களோட ஜூஸ் நம்பர் அந்த இடத்துல கூடும். ஓகே அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல ஜூஸ் நம்பர் கூட பக்கத்துல இருந்த முஸ்லிம் நாடான ஜோர்டானுக்கு கோபம் வந்துட்டு. அப்ப ஓகே அவன் என்ன செய்யறான்டா, இந்த இடத்தை அடிச்சு பிடிக்கான். இந்த இடத்த ஜூயிஸை வந்து அடிச்சு பிடிக்கான். 1948ல வந்துட்டு யூகே காரன் வந்துட்டு இந்த இடத்தை இப்படி கொடுத்துட்டு வெளியாயிட்டான் அந்த இடத்த விட்டு. ஓகே அந்த இடத்த யூஎன் இதுக்கு கீழே கொடுத்துட்டு யூஎன் வந்துட்டு ஒரு ப்ரொபோசல் கொண்டு போடுது. அது எப்படின்னு சொன்னா இதுல யூஎன் ரெண்டு யூஎன் இதுக்குள்ள வந்ததா, இதுக்குள்ள யூஎன் வந்துச்சுன்னா இப்போ இதுக்கு யூஎன் வாரதுக்கு காரணம் வந்து ஹமாஸுங்கிற ஒரு ஒரு படை இல்ல ஒன்று வந்து அது அவங்க அது அதுக்கும் எலெக்ஷனுக்கு இதுக்கு இப்ப கேட்டாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் ஹமாஸ் எல்லாம் இன்னும் வரல.
இதெல்லாம் முதல் நான் ஓகே என்ன சொல்றது. ஓகே ஹமாஸ் எல்லாம் பிறகு ஓகே வந்தது. இந்த யுஎன் வந்துட்டு முதல் பார்ட்டிஷன் ஒன்று போடுறான், ஜூஸுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்டேட் கொடுத்து இருப்பாட்டும் என்று சொல்லி. அப்ப சரி ஓகே அதுல மிடில் இருக்கிற ஸ்டேட் தான் இந்த ஜெருசலம். மிடில் இருக்கிற இடம் தான் ஜெருசலத்தை வந்துட்டு சரி உலக கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு யுஎன் வந்துட்டு யுஎன் போன்ற உலக கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துக்கொள்ளும், மெயின்டைன் பண்ணும். அங்கால ஜூஸ் பார்ப்பீங்க, இங்கால அரப்ஸ் இருப்பீங்க என்று சொல்லி இப்போ இப்போ ஒரு இப்போ என்னன்னு சொன்னா இப்போ ஜெருசலம்ங்கிற வந்து ஆல்ரெடி யூஎஸ்க்கு தெரியுமா? இது நமக்கு ஒரு புனிதமான இடம்னு சொல்லி ஆல்ரெடி யூஎஸ்க்கு தெரியுமா? ஜெருசலம்ங்கிறதுல எல்லாருக்கும் புனிதமான இடங்களா பல காலங்களா இருக்கிறது. அது ஓகே ஜூத மதம் உருவாயினத்துல இருந்து இருக்கிறது. அது ஓகே யூத சரியா மதம் உருவாயினத்துல இருந்து ஆஹ் கிறிஸ்டியானிட்டிக்கும் புனிதமான இடமா. கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு வகையில் இது, ஏனென்றா அவங்களோட நபிமார் முந்தின நபிமார் இருந்ததுங்கிறதால ப்ரொஃபட்ஸ் இருந்து என்று சொல்றாங்க. ஓகே அதே போல அஹ், முஸ்லிம்களுக்கும் ஒரு புனிதமான இது, ஏன்டா அதுக்கு நேரடியாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறதா அவங்களோட இது இருக்கு. இவங்களுக்கு புனிதமான இது என்னன்னா அவங்களோட கடைசி இது அதெல்லாம் இருக்கு. இவங்களோட சரி வரலாற்று ஓகே ரீதியா பார்க்கும்போது இஸ்ரேல்காரன் அந்த இடத்துக்கு வந்த காரணம் என்னன்னு சொன்னா, ஜூஸ் வந்த காரணம் என்னன்னு சொன்னா அவங்களோட ஆஹ், மத ரீதியான மோசஸ் ஏரியா, அந்த ஏரியா ரெட்சி ஏரியா. ஸோ அதனால அவங்க இப்போ வராங்க. ஓகே ம் இப்போ ஸோ ஓகே இப்போ இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க ரெண்டு இதெல்லாம் பேரும் இருக்காங்க இப்போ இவங்களுக்குள்ள இப்போ என்ன பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ள என்ன இதெல்லாம் தனிப்பெரிய பிரச்சனைண்டா கன்செப்ட். அப்ப இதுக்குள்ள வர சிம்பிளிஃபைடா சொல்றேன் நான் ஃபாஸ்டா. இதுல விஷயத்துல என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இடம் இருக்கு தானே, இந்த இடத்த பிரிச்சு கொடுத்த உடனே அரபுக்கு இதை ஒத்துக்குறாங்கல்ல, அரபிக் ஏன்னா அவங்க இருந்த இடம் தானே முழுசா. அப்ப அவங்க இதை அக்செப்ட் பண்ணல, இந்த இஸ்ரேலிஸ் வந்துட்டு எப்படி அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்றான் அவன் இடத்த கொடுக்குறேன்டா எப்படி அக்செப்ட் பண்ணுவான் அவன்? இது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒரு காரணங்கள் இருக்கு. அப்ப அதை யூகே எடுத்ததுக்கு பிறகு அரப்ஸ் வந்துட்டு அதை கொடுத்தது, அரப்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, இஸ்ரேலிஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாங்க ரெண்டு ஸ்டேட்டுங்கிற பிரச்சனை. அரப்ஸ் ஓகே அக்செப்ட் பண்ணாம விட யூகே இந்த இடத்தை விட்டு வெளியாயிட்டு தானே. ஓகே இஸ்ரேல்காரன் என்ன செய்யறான்டா, ஒரு கட்டமைக்கப்பட்ட மிலிட்டரியை வச்சு அட்டாக் பண்றான். இப்போ கொஞ்சம் இரு இப்போ இன்னொரு இல்லை நீ சொல்லு இப்ப இது இவங்களுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ளே ரெண்டு பிரிவினர் இருந்தியா ஒன்று வந்து இப்போ இஸ்ரேலில் வந்து அந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து அவரை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இல்ல இதெல்லாம் வேற வேற கான்செப்ட். இதுல இப்ப நம்ம இந்த பிரச்சனையோட உருவாத்த கதைப்போம், அதுக்கு பிறகு நான் இல்லை அதையும் அதுதான் அதை பத்தி பிரச்சனை பிரச்சனை உருவாக்கம் தான் வந்து இப்போ இஸ்ரேலுக்குள்ள வந்து ரெண்டு பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சேன்னு சொன்னா அவர் அந்நேரம் வந்து பிரைம் மினிஸ்டரே சமாதான இருக்கல. இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுங்கிற ரைட் நாடே இருக்கல. நான் என்ன சொல்ல கேட்டால சரியா, ஓகே சரியா இஸ்ரேல் என்ற ஒரு ஆ ஸ்டேட், அடுத்தது பலஸ்தீன் என்ற ஒரு ஸ்டேட். இந்த ரெண்டு நீ சொல்லு ஸ்டேட்டா இப்போ கொடுக்கறன்றத இவன் கொடுத்துட்டு போய் தான் ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்துட்டு போய் தான் இவங்களுக்கு அரப்ஸ் வந்து பிரச்சனை. அரப்ஸ் அக்செப்ட் பண்ணல, ஆனாலும் அவன் போயிட்டான், யூகே வெளியாயிட்டான். அது ஓகே வெளியாகின உடனே என்ன செய்யறான்டா, உடனே நெக்ஸ்ட் டே என்ன ஆ செய்யறான்டா, இஸ்ரேல்காரனுக்கிட்ட எப்படியோ ஒரு கட்டமைக்கப்பட்ட மிலிட்ரி வருது, அவனுக்கிட்ட எல்லா ஆ மிலிட்ரி பவரையும் வச்சு அட்டாக் பண்றான். நம்பர்ல அரப்ஸ் கூட இருந்தாலும், இவங்கள்ட்ட நம்பர் குறைய இருந்தாலும் படைபலம், பட் அவங்க கட்டமைக்கப்பட்ட மிலிட்ரி, அவனுக்கிட்ட பெரிய காசெல்லாம் வருது. அந்த காசெல்லாம் யூஎஸ் ஓகே போன்ற நாடுகள் கொடுக்குது. ம் கொடுத்து அந்த காசை வச்சு இவன் பெரிய ஒரு படையை வச்சு அடிச்சு இந்த இடத்தை பிடிக்கிறான். அப்ப இவன் பிடிக்க போறதுக்கு முதலே ஜோர்டான் வந்து என்ன செய்யுண்டா, புஷ் பண்ணி ஜோர்டானும் இந்த இடத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு வச்சிருக்கு ஓகே இந்த ஜோர்டான். அப்ப ஜோர்டானை புஷ் பண்ணுங்கிற பேர்ல இஸ்ரேல்காரன் அடிச்சு ஈவன் தள்ளி ஜெருசலத்தையும் ஒக்கிபை பண்ணி வெஸ்ட் பேங்கையும் ஒக்கிபை ஆ பண்ணி பல இடங்களை தள்ளி பிடிக்கிறான். யார் அவன் இஸ்ரேல்காரன் அவனுக்கு அலோகேட் பண்ண இடத்தை தள்ளி தாண்டி நிறைய பிடிக்கிறான். இடங்களை வச்சு பிடிச்சு ம் 6 நாள் யுத்தம் நடக்குது. அந்த 6 நாள் யுத்தத்துல பெரிய ஒரு இடத்தை பிடிக்கிறான். ஈவன் ஜோர்டான் சில பகுதிகளையும் கூட பிடிக்கான். அப்ப அப்ப அப்படின்னா பிடி அவனுக்கு ஒரு நாள் எப்படி இந்த படம் வந்து அவன் ஆல்ரெடி சம்திங் செஞ்சிருக்கான் அது நீ அவன் ஒரு சொல்றியா? கட்டமைக்கப்பட்ட ஆமி ஒன்றைக்கு. இப்ப அதுக்கு பின்னால ம் இருக்கிற விஷயம் தெரியா, இதான அதோட நார்மலான பிரச்சனை. இப்ப இதுல ஓகே வந்துட்டு இப்படி அடிச்சு இவன் பிடிக்கிறான். இவன் பிடிச்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த 6 நாளையில இந்த சம்பவம் நடக்குது. 6 நாளையில பிடிச்சிட்டு இந்த இடத்தை வச்சுட்டு இவன் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல பலஸ்தீனியன்ஸ் இருப்பாங்க தானே, பலஸ்தீனியன் ஸ்டேட் ஆக்கள். ஓ இந்த பலஸ்தீனியன் இஸ்ரேலுங்கிற ஸ்டேட்டை வந்துட்டு சொன்னது யுஎன். இந்த ஸ்டேட் ஆக்கள் ரெண்டு ஸ்டேட் தான். உடனே இவன் ஓகே டிக்ளேர் பண்ணா தான் ஒரு நாடா, இஸ்ரேல் இஸ்ரேல்ங்கிறது ஒரு நாடு ஓ ஒரு டிக்ளேர் நாடுன்னு பண்ணான். சொல்லி டிக்ளேர் பண்ணான். அந்த ஓகே இஸ்ரேலுங்கிற நாடு உருவாகுது. அவன் நாடுன்னு டிக்ளேர் பண்ண அடுத்த
சில மணி நேரங்கள்ல யுஎஸ் அவனை அங்கீகரிக்குது. ரைட். எந்த ஒரு நாட்டுக்கும் இப்படி நடந்தில்லை. இப்ப எந்த ஒரு சிவில் வார்லயும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறல்ல. ம் இது ஒரு சிவில் வார் நடக்குது பேசிக்கலி. அந்த சிவில் வார்ல ஒரு குரூப் வெல்லுது. அந்த குரூப் நாடா அங்கீகரிக்குது யுஎஸ். யுஎஸ் அங்கீகரிச்சு யுஎஸ் தன் வீட்டோவை பயன்படுத்தி யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு தானே, அப்ப அவங்க உள்ளுக்குள்ள ஆ வராங்க. அவங்க இதை எதிர்ப்போம். அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை போடும்போது யுஎஸ் ஒரு வீட்டோ பவர் இருக்கு. யுஎஸ் வெண்ட நாடுகள்ல ஒரு வீட்டோ பவர் இருக்கு. அந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணி யுஎஸ் ரிஜெக்ட் பண்ணுது இந்த இத பலஸ்தீன இந்த பலஸ்தீன் இல்ல, பலஸ்தீனுக்கு இந்த சார்பா சார்பா இவங்க யுஎன் செய்யறது வந்து போல இஸ்ரேல் போல யுஎஸ் இவங்க ஒரு நாடா டிக்ளேர் பண்ண இயலான்னு சொல்லி இஸ்ரேல் செய்யறது போல ஒக்குபேஷன் போல. செய்யறது பச்சை போல என்று சொல்லி ஒரு இப்ப ஓகே. இப்ப எப்படி வருதோ அதே போல வருது. ம் இப்ப எப்படி ஓகே. யுஎஸ் ரிஜெக்ட் பண்ணிச்சோ, நேத்து முந்தினாத்து நடந்த அந்த இதுல ரிஜெக்ட் பண்ணிச்சோ எப்படி, ஆ அதே போல முதலும் ரிஜெக்ட் பண்ணுது. யுஎஸ் மட்டும் தான் இப்ப இந்த முறை ஓட் பண்ணிருக்கு. இதுக்கு முந்தின முறை சில வேற நாடுகளும் ஓட் பண்ணிருக்கு. ஓட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஓகே. வீட்டோ பவரின் காரணத்தினால மட்டும் இது ரிஜெக்ட் ஆகுது. அப்ப யுஎன் என்ன நடக்குது, பேசிக்கலி யுஎன் வந்துட்டு எதுவுமே செய்யல, இ- சும்மா ஓ பேருக்கு இருக்கு. செய்யலாது. பேருக்கு அவங்களால ஓகே. எதுவுமே செய்யல, பிரிச்சு மட்டும் இப்ப கொடுத்து பலஸ் குழப்பிட்டு போட்டு போயிட்டாங்க. ம், இப்ப இப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்குது, என்ன விளக்கம்? இப்ப இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுல சில இப்ப 1967 இருந்து இவன் வச்சிருக்கான். அங்கால ஓகே. பலஸ்தீனியன் ஒரு நாடு இருந்துச்சானே, அதுக்கு இவன் ஒரு ஆ புதிய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரான், செட்டிலர்ஸ். அது இப்ப வரைக்கும் ஒரு பெரிய செட்டிலர்ஸ்டா கொஞ்சம் ஜூஸ் அனுப்புற அந்த அளவுக்கும். அவனே என்ன செய்வான்டா, ஆ ஆ வயலன்ஸ் பண்ணுவான். அவனுக்கு பெரிய காசி பலம், செக்யூரிட்டிக்கு வயலன்ஸ் தோக்கு எல்லாம் இல்லாட்டி போகும். இப்படி இப்ப போய் இந்த அவனுக்கு அந்த வீடியோஸ்ல எல்லாம் வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி அதுக்குள்ள அவன உரிமை கொண்டாடுற. வீடியோஸ்ல எல்லாம் வருது, இந்த முகத்தை கட்டிக்கிட்டு எல்லாம் போயிட்டு பலஸ்தீனியன் ஊட்டனை அடிக்கான். இந்த செட்டிலர்ஸ் ஓ கொலை ஓ செஞ்சவன் மட்டும் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன்னு சொன்னாடா, ஆ இந்த செட்டிலர்ஸ் ஆன கொலை செய்யப்பட்டவன் மட்டுமே 20,000க்கு மேல வருது. சரி. அப்ப இஸ்ரேல்காரன் அடிக்கக்கிட்டால வந்து பலஸ்தீனுங்கிற ஸ்டேட்ல வந்து அது இன்னும் ஒரு கண்ட்ரியா இது டிக்ளேர் பண்ணல. அப்படி இருக்கக்கிட்டால வந்து அவங்க ஒன்றுமே செய்யல, அவங்க எதிர்த்து அடிக்கலையா, ஒன்றும் செய்யலையா, அவங்கள்ட்ட இல்ல படை பலம் இல்லையா? என்னண்டா, அரப்ஸ் அவங்கள்ட்ட அரப்ஸ் படைபலம் கண்ட்ரிஸ் இல்ல. என்னத்தை பாத்துக்கிருந்து? அரப்ஸ் கண்ட்ரிஸ் ஒரே ஒரு தரக்கா இந்த இதுல பயன்படுத்தினது அந்த ஜோர்டன் வந்து அந்த 6 நாள் யுத்தத்துல வந்தது. அந்த 6 நாள் யுத்தத்துல இஸ்ரேல்காரன் அடிச்சு இது செஞ்சதுக்கு பிறகு அரப்ஸ் கண்ட்ரிஸ் எதுவும் இதுல தலையிடல். சரியா, இதுல என்ன வந்துட்டு காரணம்? அப்படி அதுல பார்க்க போனா காரணம் அவங்க ஒன்றும் தானே இல்லை. தலையிடணும். அதுல தலையிட இப்ப அவங்களோட அவங்களோட காரணங்கள் ஒரு மர்மமான விஷயம். அவங்களுக்கு 1000 அதுல ஒரு மர்மமான விஷயம் இருக்கு அதுல. ஆனா இதுல விஷயத்தை பார்த்தேன்னு இப் சொன்னா, இப்ப நான் அறிஞ்ச வரைக்கும் இப்ப வரைக்கும் ஒரு அரப் கண்ட்ரிஸ் கூட அதுக்கு கை கூட நிக்குது இல்லையே. ஏன்னு சொன்னா அவங்களோட ரிலிஜன் சேம் ரிலிஜன். ஏன் ஏன் நிக்கிறாங்கல்ல? என்ன இல்ல பிரச்சனை? அவங்க என்னண்டா, இப்ப அவங்களோட எக்கனாமிக்ஸ் ரிலீஜன் வந்து வந்துட்டு பாதி ரிலீஜன் அவங்களோட வந்துட்டு எக்கனாமிக்ஸ். இதுல பிரச்சனை இல்ல. இதுல இப்ப அரபு கண்ட்ரிஸ் எடுத்தா என்று சொன்னாடா, ரிலீஜன் எடுத்தா என்று சொன்னா ஷியா சுன்னி என்று சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இதுல இருக்கிற நிறைய பேர் ஷியாங்கிறதுனாலையும் தலையிடாமல் விடலாம். அப்படி நிறைய அதுக்குள்ள நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. நீங்க அதை எடுத்து இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்கனாமிக்ஸ்க்கு அவங்க தலையிடாம இருக்காங்களா, இல்ல இதான் இது நீ சொன்ன மாதிரி தான் ரிலீஜியஸ் தான் பெரிய பிரச்சனையா, இல்ல அது வேற பிரச்சனை அது மச்சான். இப்ப ஒரு என்னென்ன ஏன் இந்த நாடுகள் பங்கேற்க இல்லைங்கிற தனித்தனி ஆராயலாம். ஏன் யூஎஸ் வந்துட்டு ஸ்டில் சப்போர்ட் பண்ணுதுங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்கு பின்னால இப்ப ட்ரம்போட ஃபைல் இருக்கு மொத்தனியாவிட்ட அப்படி சொல்லி பெரிய ஒரு பிரச்சனை போகுது. ட்ரம்போட சில ஃபைல்கள் இருக்கு, அந்த ஃபைல்கள் இருக்கு அப்படி சொல்லி பிரச்சனை போகுது. இப்படி நிறைய கன்ஃபிடென்ஷியல் ஃபைல். விஷயங்கள் இருக்கு. கன்ஃபிடென்ஷியல்டா அது ஒரு ஒரு ஆக பெரிய ஒரு பிரச்சனையா இப்ப போயிட்டு இருக்கிறது ட்ரம்ப்ல. ஓகே அதுகளை இப்ப ஓகே கதைக்க தேவையில்ல, அது அது ஒரு பெரிய ஒரு சரி. விஷயம். சரி. இப்ப இப்ப நம்ம இவன் தனியா டிக்ளேர் பண்ணிட்டான், இவங்க சும்மா இருக்காங்க, இவங்களும் எதிர்த்து என்ன சரி செய்வாங்களே, இவன் சும்மா போய் இருக்கல இல்ல, உள்ள சும்மா இருக்கல, ஆ இவங்களுக்கு அடிக்கல. இப்ப நீ ஒரு யுத்தம் செஞ்சிருக்காய், தோத்துட்டாய், உன்னை அடிச்சதுக்கு பிறகு இவன் என்ன செய்யறான்டா, மெல்ல 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 உன்னை இன்னும் தள்ளுறான் ஆக்களை வச்சு, ஓகே செட்டிலர்ஸை வச்சு என்ன செய்யறான், செட்டிலர்ஸ்ங்கிற வயலன்ஸ் தான் ஆகப்பெரிய வயலன்ஸ். இவன் உள்ளுக்குள்ள ஓகே வந்து அடிச்சு 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 சின்ன 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 இடங்களை பிடிக்கிற. இப்ப நீ பலஸ்தீன் எடுத்தாலும் பலஸ்தீனுங்கிற ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற, இப்ப திரும்ப பிரிக்க போனோம்னா பலஸ்தீன ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற ஜூஸ் அக்கவுண்ட் திரும்ப கூட, ஏன்டா அவன் செட்டிலர்ஸை பலஸ்தீன வச்சு திரும்ப ஸ்டேட்டுக்குள்ள கூட்டிட்டான். ரைட். தனியா ஆ பலஸ்தீனுங்கிற ஸ்டேட்டுக்குள்ள, ஓகே பலஸ்தீனுங்கிற ஸ்டேட்டுக்குள்ள அரப்ஸ் தான் கூட இருந்து, அதையும் இப்ப ஜூஸ் கூட, அந்த ஜூஸையும் சேர்த்தியா இவன் சாவடிக்கான். இந்த செட்டிலர்ஸா வந்தவனை விட்டுட்டு முதல்ல இருந்து வேற சும்மாவே ஜூஸ் இருப்பாங்க நல்லவங்க, இப்ப ஒரு நோமலா, ஓகே அவங்களையும் சேர்த்து அவன் சாவடிக்கான்.
முஸ்லிம்களை சரி மட்டும் சாவடிக்கல. இப்ப அவனுக்கு வந்து அவன்ட மெயினான இடம் அவன்ட கட்டுப்பாட்டுக்குள்ளான இருக்கி, இஸ்ரேலுக்குள்ளான இருக்கி, அந்த ஜெருசலம்ங்கிற இடம் தானே அவன்ட மெயின். இந்த ஜெருசலம்ங்கிற இடத்தை இப்ப இவன் கேப்சர் பண்ணிருக்கான். சரியா, இப் ஜோர்டானு கிட்ட இப்ப இருந்து கேப்சர் பண்ணி அவன்கிட்ட வச்சிருக்கான். அவன் சொல்றான் இருந்தும் அதை ஏன் நாங்க கொடுக்க மாட்டோம்ண்டு. சரி, இவங்க திரும்ப அடிக்கல தானே, திரும்ப அடிக்கலாடி ஏன் திரும்ப இதை பிடிக்க வாரான் அவன்? ஓ, இப்ப இப்ப இது இது வந்துட்டு இன்னும் என்னண்டாடா, முடியலடா. இப்ப நான் நினைக்கிறது 90 இது ஒரு ப்ரோக்ரஸிவான பிரச்சனை. இப்ப இதுக்கெல்லாம் பிறகு இந்த பலஸ்தீன் இந்த அடிச்சதுக்கு பிறகு திரும்ப ஒஸ்லோ அக்கார்டன்ஸ் சொல்லி வருது உண்டு. அவங்க என்ன ஓகே செய்யறாங்கடா, மூண்டா பிரிக்காங்க வெஸ்ட் பேங்க் ஆ ஏபிசி என்று. ஏ ஒரு ஓகே. பக்கம் கொடுக்காங்க, வெஸ்ட் சி பேங்க் ஒரு மீன் பக்கம் கொடுக்காங்க. வெஸ்ட் பேங்க் மீன் பலஸ்தீனு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியா. இந்த ஃபுல் ஏரியா பலஸ்தீன் ஸ்டேட் இல்ல, பலஸ்தீன் ஸ்டேட் இன்க்ளூடடா இந்த ஃபுல் ஏரியா, பலஸ்தீன் இஸ்ரேல் ஓகே. எல்லாத்தையும் சேர்த்து அதை மூணா ஓகே. பிரிக்காங்க ஓகே. ஏபிசி. அந்த ஓகே. ஏபிசி ஒஸ்லோ அக்கார்டன்ஸ், அந்த ஏபிசிங்கிறது 1990 இருந்து இருக்கு. 90 ஓகே. இந்த விஷயம் வருது, ஒரு பீஸுக்காக இதை செய்யறாங்க. இந்த இடத்துல ஒரு சண்டை ஓகே. இல்லாம நடக்கணும். ஓகே. அதுல என்ன நடக்கணும், அதை அது வந்ததுக்கு பிறகு என்ன செய்யறான், அன்ரைடு செட்டிலர்ஸ் அனுப்பி மத்த ஆ இடங்களை மெல்ல 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 தள்ளுறான். இது வந்துட்டு ஓகே. 2000 இருந்து 2020 வரைக்கும் நடக்குது. அந்த ஆ டைம்ல, இந்த ப்ராசஸ் ஆஃப் டைம்ல, இந்த இதுலயும் நிறைய ஆ ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் பலஸ்தீனை ரூல் பண்றது இந்த பிஏங்கிறது, பலஸ்தீனியன் அத்தாரிட்டி இந்த சொல்றது. சரி. இப்போ நீ சொல்ற என்ன 2020 சொல்லி, இப்போ நான் அறிஞ்ச காலத்தில் 2005 2006 இலாண்டா பயங்கர அடியட என்ன இப்போ உள்ற மாதிரி தானே அந்த மக்களுக்கு அடி உளுந்துக்கு ஏறி. அதான் அந்நேரம் சொல்றேன். எப்படி சொன்னா, இந்த மாதிரி சேட்டலைட்லாம் இல்லையே, சேட்டலைட் சேனல் டிவி இந்த மாதிரி இன்டர்நெட் வசதி இல்லை. அந்நேரம் எப்படின்னு சொன்னா இந்த அடியெல்லாம் வந்து கெசட்டில் கெசட்டில் போட்டு பார்த்து மக்கள் அது அவங்களோட அந்த அந்த துயரங்களை வெளிக்காட்டி இருந்தது தருணம் அதெல்லாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் 7 வயசு 8 வயசு இருக்கும் போதெல்லாம் வந்து சின்ன புள்ளை எல்லாம் வந்து தைரியமாக அதுக்கு முன்னுக்கு நிற்கும், அந்த போருக்கு இதுல முன்னுக்கு நிற்கும் அந்த புள்ளைகள். என்ன விஷயம் சொன்னாடா, இப்ப இப்படி ரெண்டு பக்கமும் ப்ரொபகேண்டா நடக்குற, ரெண்டு பக்கமும் நியூஸஸ் வரும். சரியா, இது வந்துட்டு இந்த 2000 இருந்து 2020 வரைக்கும் நடந்த இந்த வயலன்ஸ் வந்துட்டு ஒபிஷியலா war இல்லை. இவன் அவனுக்கு இது செய்யற. அதே போல இந்த பலஸ்தீனியன் அத்தாரிட்டிங்கிற சைட்ல உள்ளுக்குள்ள பலஸ்தீனுக்குள்ள ஒரு அமைப்பு ஒன்று உருவாகுது, மிலிஷியா உண்டு. அந்த மிலிஷியான்றது கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி இவங்க போர்ட்ரே பண்றாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க போர்ட்ரே பண்றாங்க. ஓகே. அந்த இப்போ பிஏங்கிறதுக்குள்ள வர்றதுதான் இந்த இவங்க ஹமாஸ். ஓகே. இப்போ வந்து பலஸ்தீனுக்குள்ள வந்து எலெக்ஷன்லாம் நடந்து அவங்க ஒரு மெஜாரிட்டி வந்து வின் பண்றாங்க தானே, அதெல்லாம் எந்த பீரியட் நடக்குது? இப்ப என்னண்டாடா, பலஸ்தீனியன் அத்தாரிட்டிங்கிறது பலஸ்தீனியனை ரூல் பண்ணிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு ஓகே. பிரசிடென்ட் ஆக்கள் இருக்கிறவங்கள பலஸ்தீனியன் அத்தாரிட்டிகிட்ட கொடுத்து பலஸ்தீனியன் அத்தாரிட்டிங்கிற இந்த இது ரூல் பண்ணிட்டு இருக்கு. ரூல் பண்ணி அவங்களோட ஓகே. ரூலிங்கும் பிடிக்காம தான் அதுக்குள்ள வாரதுதான் இந்த அமைப்பு ஹமாஸ் எல்லாம். அதுக்கு ஹமாஸ் பிறகு அப்படி. ஹமாஸ் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹமாஸ் வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான். அங்க ஒரு இப்போ முழுக்க ஹமாஸ் முழுக்க ஒரு கவர்மெண்ட் ரூல் இல்லை. அவங்க ஓகே. ரூலரா இப்போ எப்பயும் வரல. நான் அறிஞ்ச வரைக்கும் இப்போ அதுக்குள்ள ஒரு எலெக்ஷனோ சம்திங் என்னமோ நடந்து தான் ஹமாஸுங்கிறது வந்து ஹமாஸ் வரல, வந்திருக்கு. ஹமாஸ் ஆ சார்பான ஒரு அரசியல் அமைப்பு வந்திருக்கு. இப்ப பிஏ வந்துட்டு ரைட். இவங்க வந்துட்டு எதிர்த்து தான் ஹமாஸ் வந்து. அப்ப ஓகே. ஹமாஸ் சார்பான ஒரு அமைப்பு தான். ஹமாஸ் நிறைய இடத்துல இருக்கு, இங்க மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுக்குள்ள ஹமாஸ் ஓகே. சார்பான ஒரு ரூலிங் தான் இப்ப கடைசியா வந்து. ஆ அந்த ரூலிங் ஓகே. வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது ஒரு ப்ராப்பரான ஒரு நாட்டுடைய ஸ்ட்ரக்சர் உள்ள ரூல். சரியா, அந்த ஓகே. ரூல், அந்த ரூலுக்கும் இந்த ஹமாஸ் அமைப்புக்கும் டிரெக்டான சம்பந்தம் இல்லை. அவங்க வந்துட்டு ஓகே. ஹமாஸ் சார்பானவங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த இஸ்ரேல்காரன் என்ன சொல்றான்னா, இவங்க சார்பான இருக்கிறதால இவங்க தான் அடைக்கலம் கொடுக்காங்க இப்படி சொல்லிதான் இப்ப அடிச்சிட்டு இருக்கான். ரைட். இப்போ ரைட் ஃபெஸ்ட்டுக்கு வந்து ஹமாஸ் ஃபெஸ்ட்டுக்கு எப்போ அட்டாக் பண்ண இஸ்ரேலுக்கு இப்ப நான் ஃபெஸ்ட் அதுல அட்டாக்? விஷயத்துல இந்த ஹமாஸ் வந்துட்டு இந்த 2000 இருந்து 2020 வரைக்கும் இந்த இடத்துல இப்படியான ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன ஹமாஸ் அங்கால இது செய்யற, இவங்க இந்தியால இது செய்யறங்கிற மாதிரி, ஹமாஸ்லயே வச்சு இவங்க நிறைய வேலை செய்யறங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போட்டிருந்தேன். இந்த ஓகே. 2023 தான் இதுல ஒரு பெரிய ஒரு ஈவென்ட் நடக்குது. இஸ்ரேல் பக்கம் ஒரு பெரிய ஒரு அட்டாக் நடக்குது. முதல் டைம் ஓகே. ஆஃப்டர் லாங் டைம் இஸ்ரேலுக்கு ஒரு தாக்குதல் நடக்குது.
ஹமாஸால. அது என்ன நடக்குன்னா ஹமாஸ் வந்துட்டு 1200 பேரை கிட்டத்தட்ட கொலை செஞ்சு அந்த இப்ப அந்த கிட்டத்துல பிரச்சனை கிட்ட 2023 அக்டோபர்ல. அதான் அப்ப ஃபெஸ்ட் அடி அவங்களுக்கு தரமான அடியா? அந்த பெரிய ஒரு எல்லாம் நடந்திருக்கு, எல்லா பக்கமும் உயிர்ச்சேதங்கள் ஆ பல லட்சக்கணக்கில் இருக்கு. என்ன விஷயம் ஓகே. சொன்னா இதுல இப்ப வந்துட்டு அந்த இப்ப ஹமாஸ் நம்ம அடிச்சது வந்து ஹமாஸ் நம்ம இப்போ அடிக்கிறதுக்கு இதுல முதல்ல ஒரு வந்து பக்கத்தை எடுக்க இயலாது. நம்ம இப்ப சரி மச்சான் ஒரு பக்கத்தை எடுத்து பார்க்கல, ரெண்டு பக்கங்கள்லயும் ஒரு அடி இருக்கு. இப்ப இப்ப இந்த சரிடா. ஹமாஸ்ங்கிறது என்ன நடக்குதுன்னா 1200 பேரை சாடிக்குது, அதுல 259 பேரை கேப்சர் பண்ணுது. அதான் இப்ப நடந்த பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனை புதுசா வந்தது காரணம் வந்து அவனில் 250 பேர் அவனில் சைடு எடுத்து வச்சிருக்கானல், ஜூவிஸ் ஆக்களை இஸ்ரேலி ஆக்களை வந்து அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கானல். ஜூவிஸ் இல்ல, அது 251 பேரு ஒரு அட்டாக் வந்து ஆ லான்ச் பண்ணுது. சீக்ரெட் ஓகே ஆபரேஷன் உண்டு. அந்த சீக்ரெட் ஓகே ஆபரேஷன் வந்துட்டு கடும் சர்ப்ரைஸ். யாருக்குமே தெரியாது, ஓகே திடீர்னு மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த திடீர் ஓகே தாக்குதல்ல 1200 பேருக்கு மேல சாயறாங்க ஓகே ரிப்போர்ட் படி. அதுல 259 ஒரு பேருக்கிட்ட இவங்க அப்ப ஹமாஸ் கேப்சர் பண்ணுது. அதுல சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ஓகே அதுல உமன் இருக்காங்க, சிவிலியன்ஸ் இருக்காங்கங்கிறதான் விஷயம். ஓகே ஹமாஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணுது. இப்ப ஹமாஸ் கேப்சர் பண்ண இது வந்துட்டு இஸ்ரேலுக்கு நடந்ததுல பெரிய ஒரு நேரடியான ஒரு தாக்குதல். இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா ஹமாஸுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது இந்த காசா, ஆ இந்த ஆ ஆ போர்வையில ஹமாஸ் கிட்னாப் அதான் பண்ணி வச்சிருக்குங்கிற மக்களைங்கிற போர்வையில ஹமாஸுக்கு அடிக்காம என்று சொல்லித்தான் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஸ்டார்ட் சரி பண்ணுது. இதனாலதான் சரி இஸ்ரேல் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது இஸ்ரேலுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. சரி. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ஹமாஸ் அடிச்சது தானே இவ்வளோ பெருசாக கதைப்படுது, ஹமாஸ் அடிச்சு போட்டானுன்னு சொல்லி. இப்போ ஏன் இது அப்படி கதைப்படுது? அடுத்தது என்னன்னு சொன்னால், ரெண்டு பக்கம் அடி உளுந்துக்கிறிக்கா ஆல்ரெடி, இல்லை இங்கால வார நியூஸ் வந்து இஸ்ரேலுக்கு பலஸ்தீனுக்கு அடி கூட இருக்கிறதால பலஸ்தீன் வீடியோஸ் நிறைய வருதா, இல்லை அங்கே எட் அ சேம் டைம் அங்காலையும் அடி உளுந்துக்கிறிக்கா? என்ன விளக்கம் இங்கே நடக்குது? இங்கே ஒரு 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 தெளிவில்லாம இருக்கு, எங்கே என்ன நடக்குதுங்கிற ஒரு தெளிவில்லாம இருக்கு. இப்ப என்னண்டா மச்சான், இப்ப நம்ம கன்சியூம் பண்ற நியூஸ் வந்துட்டு சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து கன்சியூம் பண்றோம். அது எப்படி இருக்குன்னு நீ எதை விரும்புறாயோ அதை உனக்கு கூட காட்டும். இப்ப நீ இன்றைக்கு போயிட்டு பலஸ்தீன் சார்பா ஒரு 2 போஸ்ட் லைக் பண்ணா உனக்கு பலஸ்தீன் சார்பான பக்கம் மட்டும் காட்டும். நீ இஸ்ரேலுக்கு சார்பான ஒரு பக்கத்தை போய் லைக் பண்ண இஸ்ரேலுக்கு சார்பான பக்கத்தை மட்டும் காட்டும். இது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம சோசியல் மீடியால இருக்கிறது. அதனால சோசியல் மீடியா ஒரு நியூஸை கன்சியூம் பண்ணதுக்கு பொருத்தம் இல்லாத இடம். சரியா? இப்ப சரி. இதுல எப்படின்டாடா 2000 இது தொட்ட காலத்துல இருந்தே பல வகையான இறப்புகள் இருக்கு. இப்ப நீ இந்த ஹமாஸ் அடிச்சு 1200 பேர் கொலை செய்யப்பட்டாங்கங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். அப்ப ஓ ஸ்டார்ட் பண்ணது 1200 பேர். அப்ப 251 பேரை ஹமாஸ் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன், தெரியாது. ரைட்? ஏனென்றா நீ இப்ப ஒரு ஒரு மனுஷன் பலஸ்தீன் சார்பானதை மட்டும் கன்சியூம் பண்ணாண்டா அது மட்டும்தான் உனக்கு காட்டுப்படும். இப்போ மனுஷன் இயல்பு வந்து இப்படித்தானே, எங்கே அடி உழுவுதோ, இங்கே அடி தாக்கம் கூட இருக்கோ அந்த பக்கம் இரங்கல் தெரிவிக்கிறது அது மனுஷன் இயல்பு. இப்போ அங்கே இதே சப்ஜெக்ட் வந்து எப்படி சொல்கிற, இப்போ ஏக்கும் பிக்கும் சண்டை நடக்குது, ஏட பக்கம்தான் இது அழிவு நடந்துக்கே இருக்கேன்னு சொன்னால் பார்வைகள் எல்லாம் ஏட பக்கம் தான் போகும். ஆனால் அட் த சேம் டைம் பீட பக்கம் அழிவு நடக்கும், அந்த பிக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து அதுக்குள்ளேயே நல்லவங்க இருக்கலாம். ஓ, இப்ப நல்லவன் கெட்டவனுங்கிறதுக்கு இங்க ஒரு பக்கம் எடுக்கலடா. யாரு நல்லவன் யாரு கெட்டவன்ங்கிற பக்கம் நம்மளுக்கு எடுக்கல வந்து. ஏன்னா இது ஒரு மனித ரீதியான பிரச்சனை. இப்ப நம்ம ஒரு அதான் இந்த பக்கம் எடுத்த, இப்ப நீ சும்மா இப்போ எடுத்து பாத்து என்னண்டா 6 மில்லியன் ஜூஸை வந்துட்டு ஹிட்லர் கொலை செய்யறான். 6 மில்லியன் ஜூஸை வந்துட்டு ஹிட்லர் கொலை செய்யறான் வேர்ல்டு வார் 2ல. அப்ப அங்க தாக்கப்பட்டவன் தான் இங்க வரான். அப்ப அவனுக்கு சார்பான ஒரு பார்வை உலக ரீதியாவே இருந்திருக்க மாட்டான். விளங்க அப்படி நான் சொல்றது? பார்க்க போனாடா இந்த மக்களுக்கு வந்து அவங்களோட சொந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு போட்டு எந்த நிலம் தானே சொன்னா இவனும் பாவம் தானே. யார சொல்ற? பலஸ்தீன். அதான் சொல்றேன், எல்லாரும் மனித ரீதியில எல்லாரும் பார்க்க பாவம் தான். 6 மில்லியன் ஜூஸை கொலை செஞ்சு அந்த 6 மில்லியன் ஜூஸ் அகதியா வந்து ஒரு இடத்துல இருக்கான். அவன் பட்ட காயங்களால அவன் ஒரு முடிவு எடுக்கான். இப்ப அவனுக்கு என்ன நடந்துச்சோ அதை அவனே செய்யற மாதிரி ஆயிட்டு இன்னொருத்தர்.
இப்ப அந்த 6 மில்லியன் ஜூஸை ஹிட்லர் கொலை செய்யறான், அதுக்காக ஹிட்லருக்கு அவன் அடிக்கல, அவன் சம்பந்தமே இல்லாம வந்து அவனுக்கு இன்னொருத்தனுக்கு அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சு அதானே ஒரு இப்ப என்ன மனிதாபிமானம் விஷயம் இல்லாத ஒரு வந்துச்சுன்னா, அது இவன் மட்டும் அடிச்சதும் இல்ல. இப்ப இந்த ஹமாஸ் ரெண்டு பக்கம் அடி நடந்த விழுது. இந்த ஹமாஸ் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சதுனால தான், அதை காரணம் காட்டி தான் இவன் அடிக்கான். ஆனா அவன் அடிக்கிறது ஹமாஸுக்கு அடிக்கான்டா, எவனும் மேகாலி வைக்க மாட்டான். இப்ப அப்பாவி இந்த மக்களுக்குள்ள சேர்த்து அடிக்கான். அவன் மக்களுக்கும் சேர்த்து அடிக்கான். அதான் பிரச்சனை. இப்ப என்ன நடக்குதுன்னு இங்க எல்லா பக்கத்துலயும் போற உசுறு மனுஷன் உசுறு. இங்க எல்லா பக்கத்துலயும் தாக்குப்படுறவன் மனுஷன். இப்ப எல்லா பக்கத்துலயும் இத்தனை லட்சக்கணக்கான மனுஷன் கஷ்டப்படுறானே, இந்த கஷ்டம் எவனுக்குமே வரக்கூடாது, எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது. அவனுக்கும் ஜூக்கும் வரக்கூடாது, முஸ்லிமுக்கும் வரக்கூடாது, எல்லாம் இஸ்ரேலுக்கும் புள்ள உசிர் வரக்கூடாது, இருந்துச்சு. உசிர் இருந்து காசாக்கும் எல்லாம் உசிர். வரக்கூடாது. அந்த புள்ளைகள் அந்த கத்துற சத்தம், சாப்பாடு இல்லாம, இடம் இல்லாம பாக்குற நேரமே நமக்கே வேதனை அறிக்கை, அவ்வளவு வேதனை அறிக்கை. உண்மை. இதைத்தான் இந்த 251 ஹொஸ்டேஜ் போயிருக்காங்க. இந்த ஹொஸ்டேஜ்ல ஆ போன ஹொஸ்டேஜ் ஹமாஸ்கிட்ட இருந்து ஹமாஸ் ஆ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆஹ் 75 பேரை கொலை செஞ்சுட்டான் அந்த ஹொஸ்டேஜ்ல. இப்படி சொல்றாங்க. ஆ 148 பேரை ரிலீஸ் பண்ணிட்டான். இன்னும் ஓகே 48 பேரை வச்சிருக்கானாம். அதுல ஆ இஸ்ரேல் சொல்லி 20 பேரை கொலை செஞ்சுட்டான் திரும்பண்டு. பட் இன்னும் ஓகே 48 பேரை வச்சிருக்கானாம். இதுதான் இதுல விஷயம். அப்ப இதுல இந்த ரிலீஸ் பண்ணி போன்ற 148 பேருக்கு அந்தானே, ஓ அவனுங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கானுங்க, அவனுங்களுக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு, அவனுங்களை பட்டினி ஆ ஆ ஸ்டார்வேஷன் நடந்திருக்கு, அவனுங்களுக்கு ஆ ட்ரோமாவுக்கு உட்படுத்திருக்காங்க. எவனுமே ஆ பாசிட்டிவா இதை பத்தி கதைக்கல. அப்ப இதுல ஜோக் என்னன்னு சொன்னா, ஜோக் இல்ல, இதுல ஐரணி என்னன்னு சொன்னா, ஜோக் என்று சொல்ல இயலாது, ஐரணி என்னன்னு சொன்னா, இந்த 75 பேர் கொலை செய்யப்பட்டாங்கன்னு அதுல ஓ ஒரு 40 பேரை அட்லீஸ்ட் இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கணும். ஏன்னா இஸ்ரேல்ல பொம்பிங்ல அப்ப மிஸ் ஃபயர். அதே போல தப்பிச்சு மிஸ்ஃபயர். ஓடி போனவனே ஃப்ரீ ஃபயர்ல கொண்டிருப்பாங்களாம், ஃப்ரெண்ட்லி ஃபயர். அப்ப இப்படியும் இருக்கு அதுல, இப்படியும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ரைட். இருக்கு. ரைட். அப்ப இதுல நம்ம எல்லா பக்கத்துலயும் பாதிக்கப்படுறது மனுஷன். எல்லா உசிர். பக்கத்தாலையும் உசிரும் மனுஷனும் தான் பாதிக்கப்படுறான். இப்ப நீ இந்த பிரச்சனை எடுத்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு சொல்லி 2023 இருந்து 2025 70,000க்கு மேற்பட்ட மனுஷனை கொலை செஞ்சிருக்கான். 70,000க்கு மேற்பட்ட மனுஷன் என்ன பெரிய உசிறு அமௌண்ட்ரா போயிருக்கு. இது. அதுங்க 70,000க்கு மேற்பட்ட மனுஷன் உசிருங்கிறது சும்மா நீ எடுத்து பார்த்தேன்டா எப்படி இருக்கு. ஒரு 70,000க்கு பேரு. இப்ப இந்த காயம், இந்த வடு வந்துட்டு அந்த சமூகத்துல இருந்து எப்படி போகும்? எத்தனை வருஷம் எப்படி எடுக்கும், எத்தனை போகும், எத்தனை ஜெனரேஷன் வருஷம், எடுக்கும்? எத்தனை யுகம், எத்தனை ஜென்ரேஷன் எடுக்குமா அது போறதுக்கு. இப்ப இப்ப இதெல்லாம் நமக்கே இதெல்லாம் வந்து இப்ப நமக்கே வந்து இஸ்ரேல் என்றாலே ஒரு இனம் தெரியாத ஒரு கோபமும் இதுவும் இருக்கு. இஸ்ரேல் என்றாலே ஒரு இனம் தெரியாத கோபம். இந்தியாவில் பலஸ்தீன் என்றா அது நமக்கு அவனுக்கு இனம் தெரியாத கோபம்ங்கிற மாதிரி இந்தியால கடும் இரங்கலும் இரக்கமும் இதுக்கு எல்லாம் வருது. காரணம்டா இந்த மத ரீதியான பிரச்சாரங்கள். இப்ப நீங்க சொல்ற ஏனே, உனக்கு இனம் ரீதியான ஒரு கோபம் இருக்கு இஸ்ரேல் தான், உனக்கு ஜூஸுக்கு மேல ஒரு கோபம் இருக்கு. ஜூஸ் ஒரு வெறுக்க கத்து தந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் ஒரு மதம், அதுல பிரச்சாரம், அதை செய்யற ஒரு அமைப்பு. Right? நம்ம எல்லாரையும் மனுஷனா தான் பார்க்கணும். இப்ப எந்த ஒரு மதமும் எந்த ஒரு இதுவுமே சொல்லல இந்த அமைப்பினரை நீங்க வருங்க, இந்த வகையான ஆட்களை வருங்க, ஜூஸ வருங்க இஸ்லாத்துல எங்கேயுமே சொல்லல. ஆனா இஸ்லாத்தை அதே போதிக்கிறவங்க மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே போல முஸ்லிம்ஸ வருங்கண்டு ஜூஸுக்கு எங்கேயுமே சொல்லல. ஆனா ஜூயிசத்தை போதிக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க இந்த ரைட். ஸோ இவங்க கிரியேட் அது பண்ற எல்லாம் இந்த பிரச்சனைகள் தான். தவறான தவறான பிரச்சாரங்களும் தவறான புரிதல்களும் தான் அவ்வளவு இதுக்கு அழிவுக்கும் காரணமும் இதுவும். இதுக்கு புரிதல் இல்லடா, இதுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ரொபகண்டா இருக்கு. இப்ப இந்த எப்படின்னு சொல்லடா நேத்தனியாவுங்கிறவன் இப்ப. அடுத்த இப்ப முறை ஆட்சிக்கு வர்றதுக்காக மட்டும் செய்யறான். அவன் பக்கத்துல இருந்து எடுத்து பார்த்தேன். இந்த எல்லாத்துக்கும் முதல்ல இதுல பரிதாபமான விஷயத்தை பாரு. சாப்பாடு ஃபெமின் என்று சொல்றேன், இதை டிக்ளேரே பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க குண்டடிபட்டு சாகுறோங்கிறது வேற, சாப்பாடு இல்லாம உண்ட பிள்ளைக்கு சோறு கொடுக்க இல்லாம உண்ட பிள்ளை சாகுறத கண்ணால பாக்குறதுங்கிற அது வேதனையும் ஏற்றுப்பாரு. மிச்சம் வேதனையான விஷயம். அந்த பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளுக்கு பாலும் இல்லை ஒன்றும் இல்லை.
ஒரு ஒரு அது ஒரு பார்க்கறதுக்கே மிச்சம் மிச்சம் வேதனையா இருக்கு அது. நம்மளால ஒரு நீங்க சகம் ஒரு ஒரு மனுஷனை நம்மளால என்ன செய்ய இயலும் அந்த மக்களுக்காக, நம்மளால ஒன்றுமே செய்ய இயலாங்கிறது கடும் மிச்ச மன வருத்தமான வேதனையான வேலை அது. இந்த இப்ப இந்த வீடியோ வந்து விஷயத்தோடு ஒரு வாப்பா இருக்காரு. இந்த வாப்பாக்கு பொண்ணுக்கு அவன் பிள்ளை சாப்பாடு இல்லாம அவனால ப்ரொவைட் பண்ண இல்லாம சாகு. அவன்கிட்ட கண்ணுக்கு முன்னுக்கு சாப்பாடு இல்லாம பட்டினி இல்லை. இந்த கொடுமையை நம்ம எப்படி சொல்றது? குண்டடிபட்டு சாகுறதுங்கிறது. உன் பிள்ளை கதறி கதறி உன்னால சாப்பாடு இல்லாம ப்ரொவைட் பண்ண இயலாம சாகுது. அதுல கொடுமை எப்படி கொடுமை? இந்த அது கொடுமை அந்த மக்களுக்கு நடக்குது. யாருமே வந்துடக்கூடாது, யாருக்குமே வந்துடக்கூடாது. இதை ஏன் யாரும் உணர்றாங்கல்ல, அதான் பெரிய பிரச்சனை. இந்த ஏன் இது வந்துட்டு உணர்றாங்கல்ல? ஆல்ரெடி லேட் ஆகி இப்பதான் அதற்கு ஓப்பனா பேசுறாங்க. இப்ப நான் நினைக்கல இப்ப அதுக்கு பேசக்கூடிய நாடுகளா இருக்கக்கூடிய இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் என்று சொல்ற கண்ட்ரிஸ் பேசலாம். இல்லாட்டி பெரிய பெரிய யூஎஸ் யூகே போன்ற இந்த கண்ட்ரிஸ்கள் பேசலாம். அது பேசாம இப்பதான் சில சில ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கிற நடிகர், ஹாலிவுட் நடிகர்களோ இல்ல இந்த தமிழ் நடிகர்களோ இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேச ஸ்டார்ட் அட்லீஸ்ட் பண்ணி இப்போ அதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்போ நம்ம எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஸ்டோரிஸ் போஸ்ட் எல்லாம் போடுறோம் தானே, இதால் என்ன சரி பிரயோஜனம் இருக்கா? இல்லை இது ஒரு இதுகளாலதானே பிரயோஜனமான நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா? இப்ப நீயும் நானும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம்டா, நம்ம நம்மளால செய்யக்கூடிய ஒன்றே உண்டு. இந்த விஷயத்தை நம்மளால நம்மள்ட்ட இருந்து ஒரு 4 பேருக்கு கடத்துறது. ரைட்? நான் கத்தி கத்தி செத்து போறேன்ங்கிறத நம்ம செய்யறோம். நான் இந்த விஷயத்த கதறி கதறி கத்தி கத்தி செத்து போறேன். யார காதுக்கு கேட்குதோ இல்லையோ கத்தி ஒரு நான் எங்க எந்த கத்துறேன் மெயின் திங். எங்கே ஒருத்தன் கத்தி கத்தி உண்மையாவே செத்து போனதுனாலதான் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நம்மளுக்கு இந்த விஷயங்கள் வந்து சொல்லி சரி. இல்லாட்டி இந்த இதெல்லாம் வந்து சேர்ந்திருக்க அவ்வளவு இதுக்குள்ளே அந்த மக்கள் இத படம் எடுத்து இதை உலகத்துக்கு காட்டுறதுக்கு காரணம் இதுக்குள்ள எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் ஆகிறான். அல் ஜஹீரா எத்தனை அது ஜேர்னலிஸ்ட் இப்போ அவனுங்க ஏன் கிட்டத்திலே சாகுறான்? கூட ஒரு அவனோட முயற்சி என்ன? அவனோட முயற்சி இதை இந்த உலகத்துக்கு கடத்துறதுதான். மேபி அப்பயாச்சும் இந்த இதை ஏன் உலகத்துல ஒரு மாற்றம் வருமா? இதை ஏன் கன்சியூம் பண்ணாமல் இருக்காங்க? அது கடும் மன வருத்த மாதிரி. நமக்கு இதை பற்றி நான் கதைச்சிட்டு போடல, மேலாம் சிலிருக்கு, மனசு உடஞ்சி போகுது அப்படியோ. இதை ஏன் பெரிய அந்த கன்சியூம் பண்ண வேண்டிய ஆக்கள் கன்சியூம் பண்ணாமல் இருக்காங்க? அவங்களுக்குரிய அந்த மனிதாபிமானம் செத்து பெய்த்தா, இல்லை அந்த உணர்வுகள் எல்லாம் பெய்த்தா, என்னென்று விளங்குது இல்லை. இப்ப ஒரு இந்த விஷயத்த அப்ப நீயும் நானும் ஒரு சாதாரண மனுஷன் நம்மட சக்தி கேட்டது நம்ம கடத்துறோம். டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறவனோடு அவன் நினைச்சான் என்ன சொன்னா இந்த விஷயத்த ஒரு 2 நாள் ஒரு நாள் நிறுத்தல். ரைட்? அவன் நினைச்சான் என்ன சொன்னா இதை நிறுத்தலாம். நொத்தன்யாவுக்குங்கிறவனோடு அவன் நினைச்சான் இதை நிறுத்தலாம். இதை இப்போதைக்கு தேவை அந்த மக்களுக்கு நிறுத்துங்க. இங்க இப்ப ஒன்றும் இல்லை, இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த அழிவை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டி நீங்க அழிச்சதை பாருங்க. கொஞ்சம் பார்த்து கண்ணை அந்த திறந்து பாருங்க. இவ்வளவும் என்ன நடந்ததுக்கு பிறகுண்டா அவங்க இந்த அழிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. அப்ப அது அவனோட ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு அது ட்ரீட்மெண்ட் எவ்வளவு ஒரு மனநிலை, கேடுகட்ட இது. ஒரு கொடூரமான மனநிலை இருக்கும். நமக்கு சில இவ்வளவு நேரம் அந்த நடந்ததுக்கு பிறகும் அவனுக்கு சப்போர்ட் பண்றோம். நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தா எனக்கு தெரியலடா. இப்ப அவனுக்கு என்னால ஒரு ஒரு தோட்டாவை குறைக்கலாம். மேபி அவனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட நான் நிப்பாட்டலாம். வேற எனக்கு நான் என்ன செய்யலாம்? இப்ப கொக்கோ நமக்கு நம்மளால கோலாவா என்ன வழி இருக்குங்க? அதை நிப்பாட்டலாம். கொக்கோ அது கோலாவா யூனிலிவர் நிப்பாட்டலாம். வாழ்னுக்குள்ளானே வருது. ஓ யூனிட்டி வரா அந்த நிப்பாட்டலாம். பாவிக்கிற விடலாம். இப்ப நம்ம கேஎஃப்சி, அட்லீஸ்ட் கேஎஃப்சி நம்மட எவ்வளோ பேர் கேஎஃப்சிக்கு அடிமையாக இருக்கும். நம்ம சொன்னா நம்மட எதிர்ப்புன்ற காட்டலாம், அதாவது நம்ம இம்பேக்ட் ஆகுதோ இல்லையோங்கிறது ரெண்டாவது காட்டும். நம்மட ஒரு எதிர்ப்புன்ற ஒன்று இருக்கு, நம்ம அதை நம்மட பக்கத்தால் காட்டத்தான் வேணும். எல்லாம் உசுறு
பிஞ்சு அட்லீஸ்ட் உசுருல ஒரு இருந்து ப்ரொடக்டிவ் வைஸ்லயோ இதுலயோ நம்மட இல்லடா அதை முழுசாகவும் புறக்கணிக்க இயலாம். ஏன்டா நம்ம இப்ப இந்த யூஸ் பண்ற கிளவுட்ல இருந்து நீங்க கன்சியூம் பண்ற போன் ஹப், இந்த எக்ஸ் வீடியோஸ் இப்படியான வெப்சைட்ல இருந்து முக்கால்வாசி இந்த போன் இண்டஸ்ட்ரி, இந்த இதுகள் யூடியூப் போன்ற இந்த யூடியூப் உள்ள அப்படி பொதுவான இந்த பல இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அவங்களுக்கு வருமானம் வந்து தெரியுது. ஆப்பிள் போன் ப்ராடக்ட்ல இருந்து எல்லாம் ஆப்பிள் கூட நிறைய காசு டொனேட் பண்ணிருக்கு. இப்ப இப்படியான விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் முழுசா நம்மளால நம்ம செஞ்சதுகள் நம்ம கன்சியூம் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கிறதுகளை நம்மளால தவிர்க்க இல்லாட்டியும் இனி இனியாச்சும் எடுக்கக்கூடியதை நம்ம அது கொஞ்சம் குறைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப குறைக்கலாம். நம்ம இப்போ நம்ம இவ்வளவுத்தையும் கதைச்சி போட்டு இன்றைக்கு நைட்டுக்கு ஒருத்தன் போயிட்டு என்ன செய்வான்டா, இவ்வளவுத்தையும் இது செஞ்சு போட்டு இவ்வளவுத்தையும் கேஎஃப்சியில் பார்த்து போய் போட்டு திண்டா ஒரு ஷேர் பண்ணி போட்டு கேப்ஸ்ல போயிட்டு நம்ம ஸ்டில் இவ்வளவுத்தையும் ஷேர் பண்ணி போட்டு இது செஞ்சு போட்டு ஓகே ஒரு வீடியோ பார்த்து கவலைப்பட்டுட்டு இது செஞ்சுட்டு டக்குன்னு ஒரு கொக்கோ கோலா வாங்கி கொடுப்போம். இவ்வளவுத்தையும் இது செஞ்சுட்டு இறங்கிட்டு ஒருத்தன் போயிட்டு நைட்டுக்கு போன் பார்க்குறான். எல்லாமே அவங்கள்ட்ட போய் சேருது, ஒரு தோட்டாவா மாறி வந்துச்சுன்னா அது எங்க, அதை எப்படி நம்மள செய்யறது? இருந்து மாற்றங்கள் தேவை. நம்மள இருந்து நம்ம இப்போ நினைக்கலாம். இப்போ நான் கேஎஃப்சியில் சாப்பிடாம இருக்கத்தாலே, ஒரு கோக் குடிக்காம இருக்கத்தாலே, ஒரு போன் பார்க்காம இருக்கத்தாலே என்ன நடக்க போகுது? நான் ஒரு ஆள் செய்கிறதால என்ன நடக்க போகுது? இது ஒரு கம்யூனிட்டியாக மாறின என்ன நடக்கும்? மாறினா நான் ஒரு பெரிய பெரிய எதிர்ப்பு இருக்கும். அடுத்தது நம்மளால் செய்யக்கூடியது இதுகள் தான். நம்ம ஒரு கன்னை தூக்கிட்டு போய் நிற்க இயலாது. நம்ம அந்த அளவு நம்ம செய்ய இயலாது. நம்மளால் ஏழுமான ஒரு எதிர்ப்பை நம்ம கட்டாயம் காட்டித்தானா. ஏன்னு சொன்னால் அங்கே போகிறது, கத்துறது, அழிகிறதெல்லாம் அந்த பிஞ்சு உசுறுகள். பிஞ்சு உசுறுகளுக்காக நம்ம செஞ்சு ஆகணும். உண்மையா இப்ப கடைசியா இந்த இந்த இறந்து போன ஆட்களோட சமரி எடுத்து பாரு. நம்ம இந்த போட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ற டைமுக்கு காசால 65,000க்கு மேற்பட்ட ஆட்கள் 2022 இந்த வெஸ்ட் பேங்குக்கு மட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னா 1,200 பேர். சரியா? இதுல 80% மனாக்கள் காசால இறந்தது சிவிலியன்ஸ். அதுல 44% மனாக்கள் சில்ட்ரன், 26% மக்கள் உமன், மிச்சம் மேன். இதுல ஹொஸ்டேஜ் ஆஃப் ஸ்டில் காசால இருந்து பிடிபட்டிருக்கிறார்கள் 256 பேர். சாப்பாடு இல்லாம மட்டும் ரெக்கார்ட்ல விழுந்திருக்கிற குழந்தைகள் ஆக்கள் 146 பேர். இப்ப எனக்கு மேல் சிலிக்குது. என்ன சும்மா இதை எடுத்து கேட்குற பார்த்தா நேரமே இதை கேட்குற நேரமே மனசெல்லாம் அப்படியோ சில்லி சில்லா உடையுது. சும்மா எடுத்து பார்த்தா நம்மளோட ஒரு பஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட. நம்மளாம் எப்படி பார்க்கறது? ம். நம்மளோட கிரிக்கெட்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் அப்பா சித்தார், அதுக்கே பதர். பதறான். அப்ப ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு உயிருக்கே நம்மளுக்கு பதறுது. இப்படியான அங்கே ஆயிரக்கணக்கில் கொத்து கொத்து அழிஞ்சிட்டு உசுர். அழிஞ்சிட்டு இதுக்குள்ள கவுண்டில் வராம இந்த பொடியே கண்டுபிடிக்கப்படாம இருக்கிற கண்டுபிடிக்க. உயிர்கள் இதை விட டபுள் மடங்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இது எங்க போய் இதை பத்தி நம்ம இது இது இதுல இந்த விஷயத்துல வந்துட்டு இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள இயலாது போல. நம்ம அங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட வழியை விளங்கி கொள்ள இயலாது போல நம்ம அங்க இருக்கிற வரைக்கும். பட் இதை கொஞ்சம் நிறுத்தலாமே. நம்ம நம்ம கொஞ்சம் எல்லாராலையும் நினைச்ச நிறுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் கை சேர்க்கலாம், கை கோர்க்கலாம். அது இப்போ வேர்ல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கி. நம்மளும் அதுக்கு ஒரு பங்காளியாக மாறணும். ஒவ்வொருத்தரையிலையும் உள்ளத்திலையும் ஒரு மாற்றம் ஏற்படணும். நமக்காக இல்லாட்டி அந்த பிஞ்சு குழந்தைகளின் அழுகுரல்களுக்காக. இது ஒரு மனித ரீதியான மாற்றம் தேவை. யாருக்குமே ஹேட் கூடாது. ம். இப்ப யாருக்கு யாராக இருந்தாலும் சரி, உசிறு உசிறு தான். இஸ்ரேல் ஜூ எதிராளியாக இருந்தாலும் சரி, அந்த மதம் உசிறு இந்த உசிறு தான். மதம் என்று மதம் ரீதியான ஒரு ஹேட்டை விதைக்காங்க சின்ன பிள்ளையில இருந்து. அவங்க இவ்வளவு ஹேட்டை விதைச்சிட்டு அவங்களோட பள்ளிக்கு பள்ளிக்கு போற ஒரு பிள்ளையை போட்டு அடிச்சு சாவிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட இதா இருக்கும். இதே போல அங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் டெரரிஸ்ட், இஸ்லாமோபோபியா, இப்படி ஒரு மத ரீதியான ஒரு ஹேட்டை விதைக்காங்க. அங்கால ஹிந்துக்கள், ஹிந்துத்துவா, முஸ்லீம் ஹிந்து, இந்த மத ரீதியாக அடிச்சு கொண்டு சாகிறது.
இது வெறுமனே யாரோ ஒரு பொலிட்டிக்கல் பவருக்காக, சுயநலம். சுயநலத்துக்காக இத்தனை உசிறுகளை ஏன் நம்ம அடிக்கணும்? உங்களுக்கு நம்ம யோசிக்கல. எந்த மதமாச்சும், எல்லா மதத்தை எடுத்தாலும் எந்த மதமாச்சும் சொல்லுதா இன்னொருத்தனை கொலை செய்யலாம்? எல்லா மதத்திலையும் ஒருத்தனை கொலை செய்யறது பாவம், எல்லா மதத்திலையும் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்யறது பாவம். அப்ப ஏன் நம்ம அதை அந்த போதனைகளை எடுக்காம மதம் பிடிச்சு போய் தேடுறோம்? மதங்கள் காட்டுற மார்க்கத்தை எடுக்காம, போதனைகளை எடுக்காம, மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாம, அதுல ஒரு மதம் பிடிச்சு பித்து பிடிச்சு ஏன் தேடுறோம்? ஏன் அவர்களுக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம் செத்து போய்த்தா, இல்ல குழி தோண்டி புதைக்காங்களா அவங்களே? என்னதான் இருந்தாலும் கடு அளவு கூட மனிதாபிமானமும் ஈவு இரக்கம் இருக்கணும். ஒரு மனுஷனா இருந்தா இருக்கணும். அது எப்படி? தெரியல. நாங்க இவ்வளவு நேரம் இந்த போட்காஸ்ட்ல காய்ச்சி உங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை. பட் இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆதங்கத்தை ஷேர் பண்ற ஒரு ஆதங்க இடமாகத்தான் இருந்துச்சு. இதன் மூலமாச்சும் ஒரு 2 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் எங்களுக்கு அது சந்தோஷம். இல்ல, சந்தோஷம். இல்லாட்டி இது ஒரு பதிவாவே எங்களிடையில இருக்கட்டும். நம்மள இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பதிவா ஆதங்கமாகவே இருக்கட்டும். இருக்கட்டும். இப்படி பட் ரெண்டு பேர் இது கத்தினானுங்கிற ஒரு பதிவாக இருக்கட்டும். இது முழுக்க முழுக்க எங்கட சுயநலத்துக்காக, எங்கட செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக செய்யற ஒரு இது. பதிவு. இது இதை முடிஞ்சா அ- நீங்களும் ம், கேளுங்க. பொறுமையா ம், இருந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டுருந்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு சந்தோஷம். முடிஞ்ச மட்டுக்கும் சந்தோஷம். ஆஹ் மனதளவுல நான் இப்படியான விஷயங்களை எடுத்துக்கொள்ள. பிஞ்சி ஓ, நெஞ்சங்களுக்காக கொஞ்சமாச்சும் உங்களால் ஏழுமான அளவு முயற்சிகளை செய்யுங்க. பிரார்த்தனைகளில் இன்க்ளூட் பண்ணுங்க. வேற என்ன தான் செய்ய இயலும் நம்மளால்? நம்மளால் தெரியலடா. இயலுமானதை நம்ம செய்வோம். பிரார்த்தனைகள் யார்கிட்ட செய்யறோமோ அவரும் இதை பார்த்துட்டு தானே இருப்பாரு. மேபி அவரும் ஏதாச்சும் செய்வார் போல. அவரின் காதுகளிலையும் போய் அடையட்டுமே. வேற என்ன செய்யத்தான் இயலும் நம்மளால்? நமக்கான உண்மைதான். எதிர்ப்பை நம்ம காட்டுவோம். நமக்கு இயலுமான அளவு, நம்மளால் முடிந்த அளவு, நம்மளுடைய சக்திக்கு இயன்ற அளவு நம்மளுடைய எதிர்ப்புகளை நம்ம காட்டுவோம். ஓகே. ஓகே. பாரமான மனசோட நாங்க இதை விட்டு போறோம். முடிக்கிறோம். மனசு உண்மையாக மிச்சம் பாரமாரி.